ஒரு கிலோமீட்டருக்கு பெட்ரோலுக்கு வந்து உங்களுக்கு சாதாரணமாக 10 ரூபா கோஸ்ட் ஆகும். எங்களுக்கு வந்து வெறும் 1 ரூபா கிலோமீட்டர் 1 ரூபா 50 1 ரூபா 50 மிச்சம் எவ்வளோ 8 ரூபா 50 உங்களுக்கு செலவாகுது. கிரீன் வீல் கார்னிவல் பேர்ல வோல்ட்ல வந்து செயின் மாடல் பெல்ட் மாடல் ரெண்டு மாடல் இருக்கு. இனி எதிர்காலத்துல வந்து ஃபுல்லாவே எலக்ட்ரிக்கல் மயம் தானே. ரிவோல்ட், ஏத்தர், மகேந்திரா போன்ற உங்கள் மெமரி தானே. ரிமோட்லயே ஓபன் பண்ணலாம். 2 டயர்ல பேலன்ஸ் வந்து மாறுபடைக்கு. இதுல அந்த சென்சர்ல 2 டயருக்கும் ஒரே டைம்ல ஒரு சென்சர். மற்ற பைக்கை விட ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்குது. 1.5 மணி நேரத்துக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடும். வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ நினைக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ் நகர மத்தியில் உள்ள ஜாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா கிரீன் வீல் கார்னிவல் பேரில் ஒரு கார்னிவல் நடந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரிவோல்ட், ஏத்தர், மகேந்திரா போன்றவர்களுடைய வாகனங்கள், அதாவது பைக், ஆட்டோ, வேன், பிக்கப் எல்லாமே காட்சிப்படுத்திக்காங்க. ஒன்றையும் விலை என்ன, அதில் உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் என்ன எல்லாம் முடிஞ்சு கொள்ளலாம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த கார்னிவல் வந்து நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டது. அது நேற்று சனிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது. இன்று ஞாயிறு 9 மணியோட இந்த கார்னிவல் முடிய போகுது. இதில் பாருங்க KYC, IM மோட்டர்ஸ், ஏத்தர், மகேந்திரா, ரிவோல்ட், ரித்ரா RDS சொல்லி எல்லா நிறுவனங்களுடைய பைக், ஆட்டோ, கார், பிக்கப், வேன் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தினோம். வாங்க இப்படியான கண்டு ஒன்றா போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிவோல்ட்ன்ற 2 வகையான பைக் அறிமுகப்படுத்திருக்கு. மேலே விளக்குனா தனி. வணக்கம் அஜி. வணக்கம். உங்களோட பேர்? என்னோட பேர் கோவர்தனி. நான் சரண்யா மோட்டர்ஸ்ல இருந்து வரேன். இப்போ ரிவோல்ட்ல இருந்து என்ன மாடல் அறிமுகப்படுத்துவீங்க? ரிவோல்ட்ல வந்து செயின் மாடல் பெல்ட் மாடல் ரெண்டு மாடல் இருக்கு. செயின் மாடல்ல பிரைஸை பார்த்து 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து டெம்பரரி செயின், ஒன்று வந்து பெர்மனன்ட் செயின் இருக்கு. பெல்ட் மாடல்ல 2 இருக்கு. ஒன்று வந்து ரேசிங் பர்பஸுக்காக வந்தது, மற்றது நார்மல் ஆஃபீஸ் வெஹிக்கிளுக்கு பெல்ட் மாடல் இருக்கு. இது வந்து என்ன மாடல்? இது வந்து செயின் மாடல். இதுல இந்த பைக்குக்கும் RD 400க்கும் என்ன டிஃபரெண்ட் என்றால் இதுல வந்து செயின் மாடல் வந்து இருக்குது. இதுல வந்து செயின் இருக்கு, அதுல வந்து பெல்ட் மாடல். அந்த மற்ற மாடல் இதுல வந்து அந்த மற்ற சைடு வந்து இதுல வந்து செயின் மாடல் இருக்கு. இதுல ஓகே செயின் ஓகே. இது மற்ற அதுல RD 400ல வந்து இது வந்து பெல்ட் மாடல். ரைட் ரைட். இது வந்து முதல் வந்த மாடல், அதுக்கு பிறகு வந்து செயின் மாடல்ல வந்து. சரி சரி. ஓகே. அதான் முக்கியம். செயின் தான் இப்ப ஊர்ல போகுது. அதோட தான் இப்ப பாஸ் மூவிங். இப்ப இது வந்து 2 கலர்ல வருது. ரெட் அண்ட் black and red, pure black. இது வந்து ஒரு ஃபுல் சார்ஜ்ல எவ்வளவு தூரம் ஓடும்? 140 கிலோமீட்டர் போகும். 5 வருஷம் வாரண்டியோட இருக்கு. 140 கிலோமீட்டர் ஓடும். பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ வீல், ரெண்டுமே டிஸ்ப்ளே கண்ண முன்னுக்கு 2 டிஸ்ப்ளே. அழகான ஒரு ஹெட்லைட், அந்த பெரிய பைக் வர மாதிரியே இது. இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் சவுண்ட் இல்ல, பெரிய பைக் மாதிரி ஆர்டிஃபிஷியல் சவுண்ட் எல்லாம் ஆட் பண்ணி இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிஸ்ப்ளே கொடுத்துட்டு பாருங்க. பெரிய டிஸ்ப்ளே. 10% சார்ஜ் வர காட்டி கொண்டு இருக்கும். எவ்வளவு பர்சன்டேஜ், எவ்வளவு கிலோமீட்டர் போகலாம், கடைசியா நாங்களும் ஓடின கிலோமீட்டர் எவ்வளவு, என்ன வேகத்துல ஓடினாங்க, அப்படி ஃபுல் ஹிஸ்டரியும் தரும். இதுல பேட்டரி வேணும். இதுக்கான சார்ஜர் இருக்கும். இது எப்படி ஓபன் பண்ணியாச்சு? அந்த பேட்டரி ஃபுல்லா பேட்டரி. பேட்டரி ஓபன் பண்ணணும் என்றால் இதை ஓபன் பண்ணிட்டு இந்த சாக்கெட்டை கலட்டணும். ரைட் ரைட். கலட்டிட்டு இதுல ஒரு லாக் கொண்டு வருது. இந்த லாக்கை ஓபன் பண்ணிட்டு இதையே தூக்கணும். பேட்டரி ரிமூவ் பண்ணி நாங்கள் வெளியிலையும் சார்ஜ் போடலாம். எந்த பெரிய பேட்டரி பாருங்க, நல்ல பெரிய பேட்டரி. எத்தனை கெப்பாசிட்டி? இந்த மாதிரி இதுல வந்து 20 kg பேட்டரி.
இதுல வந்து நாங்கள் அடிஷனலா சார்ஜ் போடுறோம்னா இதுல பிளக் டைட்டா வைக்கலாம் இல்ல வீட்டுக்கு வச்சு சார்ஜ் ஏத்தலாம் ஃபிளாட்ஸ்ல இருக்கிறத வந்து மேல கொண்டு போய் ரூம்ல வைக்கலாம் சார்ஜ் பண்ணலாம் இந்த பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆக ஒரு டைம் தேவை இது 4 ஹவர்ஸ் வேணும் 4 ஹவர்ஸ்ல ஃபுல் சார்ஜ் இதுல டீடைல்ஸ் இருக்கு போய் எடுங்க இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆக 4 ஹவர்ஸ் தேவையாம் அந்த ஃபுல் சார்ஜ்ல வந்து 140 கிலோமீட்டர் ஓடலாம் இந்த பைக்கின் ஃபுல் வேகம் எவ்வளவு ஃபுல் வேகம் வந்து சிசி வந்து இதுண்ட வந்து 70 கிலோமீட்டர் ஓடும் பாருங்க எப்படி கண்ட்ரோல் பைக் மேல வேற லெவலா இருக்கு என்ன மாதிரி பைக் இருக்கு அது வந்து 90 கிலோமீட்டர் பெட்ட பைக் கொண்டு இருக்கு அதை காட்டுறேன் இது வந்து ரிவோல்ட் RV1 பிளஸ் இது வந்து செயின் மாடல் செயின் இதுக்கெல்லாம் பேட்டரிக்கு நம்ம வாரண்டி தருவீங்க 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் பேட்டரி நம்மளா இப்படி வந்து ஒழிச்சிட்டு லாக் பண்ணிட்டா சரி லாக் பண்ணி போயிட்டா ஓகே பட் இதுல வந்து பிரேக்கர் சூஸ் கொண்டு வச்சிருக்கலாம் ஏதாவது எமர்ஜென்சி என்ன ஓஃப் பண்றதுக்கு இருக்குது சரி சரி இது ஓப்பன் பண்ணி பவர்ஃபுல்லா கட் ஆஃப் ஆயிடும் ஓகே ஏதோ ஆன் பண்ணிடலாம் இதுல நம்மள வேற இது டயர் சைஸ் எல்லாம் வேற இல்லாட்டி என்ன பைக் வர மாட்டேன் டயர் சைஸ் வேறையோ இல்ல இந்த சைஸ் வந்து நார்மலா எடுத்துக்கொள்ளக்கூடிய சைஸ் தான் பின்னுக்கு வர சைஸ் இது வரும் ஓகே எதுன விலை என்ன இதுன்ற விலை வந்து இப்போதைக்கு 6,99,900 ஓகே லீசிங் இல்லாம இருக்கா பேங்க் ஓட்ட வச்சு இதுல பாத்தீங்கன்னா இது வந்து அதை விட ரேஞ்ச் கூட அதோட ரேஞ்ச் கூட மாடல்ல பாருங்க பிளாஸ் எக்ஸென்ட் இருக்குது அது வந்து ரேஸ் பைக் மாதிரியே இந்த ஹேண்டில் அவங்க இந்த மாடல்ல பாருங்க இங்க இருக்கு இத வந்து பிளாஸ் RV Blash X இந்த பைக் பத்தி சொல்லுங்க இது வந்து 90 கிலோமீட்டர் ஃபுல் ஸ்பீட் இருக்கு ஃபுல் ரேஞ்ச் 90 கிலோமீட்டர் ஓகே இது வந்து ஒரு ஃபுல் சார்ஜ்ல எவ்வளவு ஓடும் ஃபுல் சார்ஜ்ல வந்து 160 கிலோமீட்டர் ஓடலாம் 160 ஓடும் ஒரு ஃபுல் சார்ஜ்ல பாத்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் இந்த பைக் ஓட போகுது நல்ல இதுன்னு சொல்லலாம் அதான் இதுல பார்த்தா நார்மலா நாங்க பெட்ரோல் பைக் கண்டா அது உங்களுக்கு பெட்ரோல் செலவு அதோட சர்வீஸ் போடுறது எல்லாம் செலவு இருக்கு இதுக்காக எல்லாம் இருக்காது இதுக்காக இருக்காது என்ன இது வந்து மற்ற பைக்கை விட ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்குது 1.5 மணி நேரத்துக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடும் ரைட் ஃபோன் மாதிரி இதுக்கு எல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துட்டு ஃபுல் சார்ஜ் இருக்கு 1.5 மணி நேரத்துக்குல பட் அது இதுல வந்து ரிவோல்ட் இதுல வந்து சீட்டை ஓப்பன் பண்ணினா இல்லை எமர்ஜென்சி அங்கே பேட்டரி சார்ஜில் கொண்டு போகணுமெண்டா இதுக்குள்ள பேட்டரி சார்ஜில் வைக்கக்கூடிய இடமும் இருக்கு ரைட் இப்போ ஜாழ்ப்பாணத்தில் இது வந்து அங்கே சார்ஜ் பண்ணலாம் இப்போ நம்மளா வீட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் நாங்கள் செட் பண்ணுவோம் இப்போதைக்கு இன்னும் சென்டரும் ஓப்பன் ஆகலை இப்போதைக்கு வீட்டில் வச்சு தான் சார்ஜ் பண்ணுவோம் ரைட் ஓகே இதுன்ற விலை என்ன இது வந்து 7,49,900 இதை வந்து இன்றைக்கு எடுத்தீங்கன்னா 30,000 டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க இன்றைக்கு எடுத்தால் 30,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது இது வந்து ரிவோல்ட் RV400 எப்படி சொல்லுங்க ഇതിന്റെ റേഞ്ചും അതിന്റെ റേഞ്ചും ഉണ്ട് 160 കിലോമീറ്റർ ആണ് ഇതിന്റെ 90 കിലോമീറ്റർ ஃபுல் ஸ்பீட் இதுல வந்து என்ன அட்வான்ஸ் இதுல வந்து ரிமோட்லயே ஆஃப் பண்ணலாம் ஆன் பண்ணலாம் நாங்க கீழ தேவையில்லை இதுல ரிமோட்லயே ஆன் பண்ணலாம் மற்றது செக்யூரிட்டி சிஸ்டமும் ரிமோட்லயே லாக் பண்ணிட்டு போனா யாரும் உருட்டேராது சைக்கிள் ஃபுல்லா லாக் ஆயிடும் ரிமோட் பாருங்க பைக் எப்படின்னு சொல்லி நல்லா அழகா இருக்கு போடாமலே ஆன் பண்ணலாமே போட்ட ரிமோட்டை போட்டா ஒன் ஆயிடும் இது புஷ் பட்டன் இருக்கு டிஸ்பிளே ஒன் ஆயிடும் என்னென்ன தகவல் பார்க்கலாம் நம்மளா ஸ்பீட் பார்க்கலாம் ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் இருக்குது இல்லை ஸ்பீட் மூட்ல இருக்குது இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் அது ரெண்டுல விட்டா இது சிட்டி மோட் மற்றது வந்து எக்கனாமிக் மோட்ல இருக்கு மூணுக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச்ல ஸ்பீட் மாறும் ரைட் ஓகே ഇതിന്റെ விலை என்ன ഇതിന്റെ பிரைஸ் வந்து 9 லட்சம் 9 லட்சம் இது மட்டும் ஃபுல் சார்ஜ்ல 160 கிலோமீட்டர் ஓடுமே ரிவால்வர் மாடல் இந்த மூணு தானா பிரிவென்ட் மாடல் மூணு தான் ரைட் ஓகே நன்றி அங்க ஓகே
இதுல பாத்தீங்கன்னா ஏத்தரால நிறைய பைக் அறிமுகப்படுத்திக்கணும். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா பேர்? என் பேர் சுதாகரன். நான் தான் வந்து வடமாநிலத்துல விற்பனை நிர்வாக அதிகாரியா இருக்கு. இப்போ உங்களோட ஏத்தரால வந்து எத்தனை பைக் அறிமுகப்படுத்திங்க? எங்கட ஏத்தர்ல வந்து மாடல் ஒன்று தான், ரேஞ்ச் 2 இருக்கு. லோ ரேஞ்ச், ஹை ரேஞ்ச் உண்டு. அதாவது லோ ரேஞ்ச் வந்து ஒருக்கா நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னு சொன்னா 110 கிலோமீட்டர் வரையும் போகலாம். ஹை ரேஞ்ச் வந்து 130 கிலோமீட்டர் வரையும் போகலாம். 130 கிலோமீட்டர். ரெண்டு ஹை ஸ்பீடும் வந்து 90 வேகத்துல போகலாம். 90 கிலோமீட்டர் வேகத்துல போகலாம். 2 ஸ்பீடு. நாங்க ஒவ்வொரு பைக்கை பார்ப்போம். இது என்ன மாடல்? இது வந்து ஏத்தர். இது ஹை ரேஞ்ச் பைக். ஹை ரேஞ்ச். அதாவது ஏத்தர் 450X. நம்ம இது வந்து ஒரு ஃபுல் சார்ஜ்ல 130. ஃபுல் சார்ஜ் போட்டா 136 கிலோமீட்டர். ஒரு ஃபுல் சார்ஜ் ஆக டைம் ஆகும். நார்மல் சார்ஜ் இருந்தா வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம். இதே கை சார்ஜ் என்ன? கை சார்ஜர் வந்து எங்களோட எதிர்கால திட்டம் வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லா ஒரு 300 சார்ஜிங் பாயிண்ட் அடிக்கப்படும். இப்போதைக்கு ஒரு 26-30 சார்ஜிங் பாயிண்ட் கொழும்பை சுத்தி அடிச்சிருக்கு. கீல்ஸ், பெட்ரோல் ஸ்டேஷன், எங்க டீலர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சா கை சார்ஜ் வந்து 20 நிமிஷத்துல வரும். விலை என்ன? லோ ரேஞ்ச் விலை வந்து 7,99,900. ஹை ரேஞ்ச் வந்து 8,99,900. லோ ரேஞ்ச் இது வந்து லோ ரேஞ்ச் பைக். லோ ரேஞ்ச் பைக் வந்து நீங்க ஒரு சார்ஜ் போட்டா 110 கிலோமீட்டர் வரை போகும். இதை விட ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு. அதாவது 3 மூட் இருக்கு பாத்தீங்கன்னா. அது சூப்பர். ட்ரெயின் மூட், ரெலி மூட், ரோட் மூட் உண்டு. அதாவது உங்களுக்கு மழை வந்து தண்ணி பிரேக் பண்ணி ஸ்லிப் ஆகும் தானே. ஏன் ஸ்லிப் ஆகுதுன்னு சொன்னா 2 டயர்ல பேலன்ஸ் வந்து மாறுபடைக்கு. இதுல அந்த சென்சர்ல 2 டயருக்கும் ஒரே டைம்ல ஒரு சென்சர் ஒன்று கொடுக்கும்னு சொன்னா பின் டயர் எப்படி சுத்துதோ அதே மாதிரி முன் டயர் வேகத்தை குறைச்சு பேலன்ஸ் பண்ணா உங்களுக்கு ஸ்லிப் ஆகாது. அதே மாதிரி ரெலி மூட்னா மூட் இருக்குதுல, ரெலியில மாத்திட்டு இந்த மேடு பள்ளம், கிரவல் பாதை அதுகளில் போறதுக்கு உங்களுக்கு ஸ்லிப் ஆகாம அந்த பேலன்ஸ் பண்ணி அது பைக் போய் கொண்டு இருக்கு. அதில் 3 மாடல் அதில் மாற்றலாம். அப்படியே அதெல்லாம் இந்த கூகுள் மேப் எல்லாமே இதில் வருமா? மேப் எல்லாம் வரும். இந்த இருக்கு, நீங்க கூகுள் மேப் இருக்கு தானே. இந்த பாருங்க, இதுல வந்து சிம் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கு. ஓகே, இந்த இடத்துல பாருங்க சிம் இன்சர்ட் பண்ணிருக்கு. அதாவது இன்டர்நேஷனல் சிம் ஒன்று இன்சர்ட் பண்ணிருக்கு. இது நீங்க உங்களோட போன்ல இருந்து கனெக்ட் பண்ணி வைஃபை கனெக்ட் பண்ணி எல்லாம் தேவையில்லை. பைக்லயே இருக்கு. இதுலயே மேப் பார்த்து நீங்க எங்க போகணுமோ அங்க போய்க்கொள்ளலாம். மேப்ல இதுலயே பார்த்து போகலாம். டிரெக்ஷன் எல்லாம் இருக்குது இதுல. சரியா? அதை விட எந்த இருக்கு, இந்த மூட் இருக்கு பாருங்க. இது வந்து எக்கனாமிக் மூடுண்டா. இப்ப சார்ஜ் இருக்கு 55 கிலோமீட்டர் போகலாம். சரியா? இது போகலாம். ரைட் மூட் கொஞ்சம் வேகமா போறீங்கன்னா 40 கிலோமீட்டர் போகலாம். ஸ்போர்ட் மூட்ல 43 கிலோமீட்டர். இது ஹை ஸ்பீட். இது 90 வரையும் போகலாம் ஸ்பீட். ஆனா 40 கிலோமீட்டர் போகலாம். அப்ப நாங்க அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி போட்டு ரைட் பண்ணலாம். செட்டிங் இருக்கு. சரியா? இந்த சேஞ்ச் இந்த இருக்கு தானே. இந்த ரைட் செட்டிங் இருக்கு. இதான் அந்த மெயின் ரெயின் ரெலி ரெண்டு இருக்கு. ரெயின் மூட், ரோட் மூட், ரெலி மூட் இருக்கு. மழை காலத்துல ஓடுறது, பேடு பள்ளம் ஓடுறது, ரோட். இப்ப ரோட் மூட்ல நிக்குது. அதுல நாங்க சேஞ்ச் பண்ணலாம். இந்த இருக்கு ரெலி மூட், ரோட் மூட், ரெயின் மூட். அந்த மூடை மாற்றி போகலாம். மழை காலம்னா ரெயின்ல விட்டுட்டு போகலாம், நோமலா ரோட்ல விட்டு போகலாம். அப்படி போகலாம். மற்றது நீங்க பைக் ஒன்று வாங்கின பிறகு வாங்கி புக் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சொந்தம் ஆயிட்டுன்னு சொன்னா அதுக்கு பிறகு போன்ல ஒரு ஆப் இருக்கு. அந்த ஏத்தர் ஆப் இருக்கு. ஏத்தர் ஆப்பை நீங்க போன்ல கனெக்ட் பண்ணி உங்களோட ரெஜிஸ்டர் உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி முடிய பிறகு என்னன்னா உங்களோட போன்லயே உங்களோட பைக்கை கண்ட்ரோல் பண்ணி பார்க்கலாம். பைக் ஒரு வேலை துளைஞ்சிட்டு யாரோ களை எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னா பைக் கண்டுபிடிக்கலாம். எங்க இருக்கு பைக் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். சரி, இதுல விலை என்ன? இதுல விலை வந்து 7,99,900. லோ ரேஞ்ச். ஹை ரேஞ்ச் வந்து 8,99,900. இனி எதிர்காலத்துல வந்து ஃபுல்லாவே எலக்ட்ரிக்கல் மயம் தானே. எங்கட சூழல் பாதுகாப்பு, மற்றது மக்களுக்கு ஒரு அவங்களோட இயற்கையோட அனுப்பிச்ச ஒரு பாதுகாப்பு எல்லாத்துக்குமே. இப்போ அதுக்காக எலக்ட்ரானியல்ல வந்து உலகம் மாறிக்கொண்டிருக்கு. இலங்கையும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கு, வேகமாக மாறிக்கொண்டிருக்கு. இந்த பாருங்க, அந்த காரங்கள வேன். இப்போ வந்து நம்மளா பெட்ரோல்ல இருந்து இந்த இபைக் மாறுறா எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 1 கிலோமீட்டருக்கு பெட்ரோலுக்கு வந்து உங்களுக்கு சாதாரணமாக 10 ரூபா கோஸ்ட் ஆகும். எங்களுக்கு வந்து வெறும் 1 ரூபாய்க்குலாம் கோஸ்ட், 1 ரூபா 50. 1 ரூபா 50 மிச்சம் எவ்வளோ 8 ரூபா 50 உங்களுக்கு சேவ் ஆகுது 1 கிலோமீட்டர். சரி, வடமாநிலத்தில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எங்களுக்கு டீலர்ஷிப் இருக்கு. யாழ்ப்பாணத்தில் வந்து பலாலி ரோட்டில்
அந்த நல்லூர் வீதி போற சந்தி இருக்கு, ஜங்ஷன்ல இருக்கு சரணிகா மோட்டர்ஸ். அவங்ககிட்ட எடுத்துக்கொள்ள மன்னார் போன நியூஜன் மோட்டர்ஸ் மன்னார் டவுன்ல இருக்கு, முல்லைத்தீவுல புதுக்குடியிருப்புல இருக்கு, கிளிநொச்சியில இருக்கு, வவுனியால வெஸ்கோர் ஸ்ட்ரீட்ல இருக்கு. வந்து சின்ன பிள்ளைகள் வந்து பொழுது விளையாடுறதுக்கு வந்து இதுல எல்லாம் பாருங்க.